வைகோ போராட்டங்கள்னா வருஷத்துல 32 வருஷத்துல எத்தனை போராட்டங்கள்? நீங்கள் அறிவித்தது மிக சொற்பமான விவசாயிகளுக்குத்தான். எனவே கஜானா காலியாக இருந்தாலும் நிதியாரத்துக்கு என்ன செய்வது என்று உங்கள் அதிகாரி IAS அதிகாரிகள் சொன்னாலும் நீங்கள் விவசாயிகள் சொன்ன வாக்கை காப்பாற்ற வேண்டியது உங்கள் தலையாய கடமை என்பதால் எந்த விதத்தில் அதை செய்வது என்பதை தீர்மானித்து அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று தமிழ்நாட்டு குடிமக்களில் ஒருவனாக, தமிழ்நாட்டில் நொந்து போன விவசாயிகளில் ஒருவராக நான் இங்கே வலியுறுத்தி கேட்டுக் கொள்ளுகின்றேன். அன்பு தோழர்களே, இந்த வெயில் நேரத்திலே நீங்கள் இன்றைக்கு இங்கே நிற்கிறீர்கள். வைகோ போராட்டங்கள்னா வருஷத்துல 32 வருஷத்துல எத்தனை போராட்டங்கள்? டாக்டர் கலைஞர் இந்த 13 ஆண்டு காலத்தில் மாதத்துக்கு ஒரு போராட்டம் நடத்தி கட்சிக்கு உயிரையும் ஜீவனையும் ஊட்டினார். தொண்டர்களை உசுப்பி சூட்டிலேயே வச்சிருந்தார். அதான் அது கட்டுமானத்திலே தாக்கு பிடித்தது திமுக கழகம். அதை போல தம்பிகளே, என்னை விட வயதில் குறைந்த தம்பிகள் தான் இங்கே ஏராளம். என்னிலும் மூத்தவர்கள் விரல் விட்டு எண்ணி விடலாம். அப்ப இளைஞர்களும் இப்ப நிரம்ப வர்றாங்க. எல்லாரும் அடுத்து ஒரு கடமைக்கு அழைக்கிறேன். மிக மோசமான அயோக்கியத்தனமான வேலைகளை செய்வதற்கென்றே அர்லேக்கரா, அவர் பேர் என்ன? ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் ராஜ்பவனிலே குடியிருக்கிறார். முன்பிருந்த கவர்னர் எல்லோரையும் விட இவர் படுமோசமானவர். I condemn the speech and the attitude of the governor, temporary governor of Tamil Nadu, Mr. Arlekar. இது ஏன் இங்கிலீஷில் சொல்றேன்? இது அப்படியே பதிவு பண்ணி அவர்கிட்ட காது போய் போடணும். We have taken an atrocious decision. திருவள்ளுவர் சிலைக்கு அதை தீண்டுவதற்கு கூட உனக்கு யோகியதை உண்டா? அதுக்கு போய் நீ காவி வண்ண துணிய பூசி இருக்கே. திருவள்ளுவருக்கு மதம் கிடையாது, திருவள்ளுவருக்கு ஜாதி கிடையாது, திருவள்ளுவருக்கு மொழி கிடையாது, திருக்குறளில் எந்த மன்னன் பெயரும் கிடையாது, எந்த தலைவன் தலைவியும் கிடையாது, பெயரும் கிடையாது, எந்த மலையின் பெயரும் கிடையாது, எந்த நதியின் பெயரும் கிடையாது, எந்த பெயரையும் குறிப்பிடாமல் ஏன் தமிழ் என்ற சொல்லே கிடையாது 1330 குறள்ல. உலகத்துக்கே பொதுவரை, மனித குலத்துக்கே பொதுவரை. பின்னுட்டும் சிலையை டாக்டர் கலைஞர் முக்கடல் சந்திப்பில் எழுப்பி உலகில் மிக மிக எழிலான அழகான இடம் எது என்று கேட்டால் மார்ட்டின் லூதர் கிங் சொன்னார், உலகத்திலேயே அழகான இடம் 3 கடல்கள் சங்கமிக்கின்ற கன்னியாகுமரி முனை என்று சொன்னார்.